Hi friends, welcome to Unave Prathanam. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி புட்டு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனும் அமையுது. பண்ணுங்க, வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். தண்ணி கொஞ்சம் வெகுன்னு சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக வேண்டாம். இந்த கப்பில் 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த தட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 கப்புக்கு ராகி மாவு எடுத்து இப்போ பெரிய பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அதோட இந்த சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறோம். கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சூடாக வேணாம், வெகுன்னு இருந்தால் போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து நம்ம பெரட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தொளிக்கணும். நிறைய தொளிச்சிங்கன்னா உருண்டை ஆயிரும். எல்லா மாவும் நல்லா ஈரமாற மாதிரி நல்லா பெரட்டி விடணும். கட்டி ஆகக்கூடாது. பெரிய பெரிய கட்டி இருந்தால் அதெல்லாம் உடச்சி விட்டுறணும். நான் செய்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி செய்யுங்க. தண்ணி தொளிக்கணும். அதே நேரம் சொதன்னு ஆயிடக்கூடாது. நிறைய தண்ணி தொளிக்கக்கூடாது. 1 டம்ளர் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதை சும்மா தொளித்து அதெல்லாம் பெரட்டி விடணும். புட்டுக்கு எப்படி செய்கிறாங்களோ இங்கே பாருங்கள், நான் பண்ணிக்கிறேன்ல அதே மாதிரி பண்ணுங்கள். நான் செய்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி 5-6 முறை செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு வேறு விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ செஞ்சு முடிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. பெரிய பெரிய கட்டி இருந்தால் மட்டும் உடச்சிடுங்க. இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை எடுத்து ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி இந்த புட்டு மாவை அது மேலே அப்படியே பரப்பி விடணும். சுற்றியும் பரப்பி விடணும். ஒரே இடத்துல இல்லாமல் சுற்றியும் பரப்பி விடணும். இட்லிக்கு எப்படி தண்ணி வச்சு இட்லி தட்டத்தில் வச்சு துணி மேலே போடுவோம், அதே மாதிரி பண்ணிவிட்டு மேலே இந்த புட்டை போட்டு வேக வைக்கணும். போட்டுட்டு இந்த துணியெல்லாம் எடுத்து மேலே போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வெந்துடும். 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்திருக்க. நல்லா மணமாக வரும். வெந்திருந்தால் மணம் வரும். ராகி மாவில் மணம் வரும். அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். உதிரியாக இருக்கணும் இது மாதிரி. அப்போ தான் புட்டுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுக்கலாம். போட்டால் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் பூராமே இது மாதிரி பண்ணுறதில்ல, நான் ஸ்வீட் புட்டு பண்ண போகிறதில்ல, அதனால் பாதியை எடுத்து வச்சுக்கிறேன். வேற ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு பேசனில் பாதியை எடுத்துகிட்டு இது கூட தேவையான அளவு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் இருந்தாலும் வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ என்ன இருக்கோ அது இப்போ வச்சு, இல்லை வெறும் அஸ்க சர்க்கரை தான் இருக்குதுனாலும் அதையும் சேர்த்துக்கலாம். கையாலேயே நல்லா கலந்து விடுறோம். கரண்டி போட்டு கலக்குனிங்கன்னா கரெக்டாக கலங்காது. அதனால் பெரிய கட்டிகளெல்லாம் பொடிச்சிட்டு கையாலே கலந்து விடுறோம். கரும்பு சர்க்கரை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கூட துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ தயாராகிடுச்சு சுவையான ராகி புட்டு. நீங்களே செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் நல்லா கிடைக்கும், சுவையாகவும் இருக்கும். இது சுகர் பேஷண்ட்களுக்கு இனிப்பு சேர்த்தாமல் தாளித்து செஞ்சு கொடுக்கலாம். கடுகு, கருவேப்பில், வரமிளகா, அது கூட இல்லைன்னா பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி தாளிச்சுட்டு உப்பு சேர்த்து இந்த புட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும்.